Hi, welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு அம்மா கூட உட்கார்ந்திருக்கேன். சும்மா ஒரு ஜாலி டிஸ்கஷன். ஏன் கேட்டா நான் வந்து எக்ஸ்பிரஸ் சேனல்ல வந்து ஃபுல்லா மோஸ்ட்லி நானே தான் குக்கிங் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்றேன். நிறைய பேர் கமெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலாபிரிமாவே கேட்பாங்க. அது அவா சேனல் அப்படின்னு ஒரு தடவைக்கு சொல்லுவேன் இல்லக்கா அப்படின்பேன். அது அவ சேனல் அப்படிலாம் கிடையாது. ஆமா பெரிய கலை அப்படியே இருந்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஜாலி டிஸ்கஷன். எதுக்காக அப்படின்னா அம்மாவும் எல்லா ரெசிபி வீடியோஸையும் அம்மா பார்ப்பாங்க. ஒரு சில வீடியோஸ் வந்து அம்மா வந்து நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப அம்மாவுக்கு பிடிச்சது. நான் முதல்ல ஒரு இது உனக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபீட்பேக்கை சொல்லிடுவோம் சரியா? இந்த இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். நான் வந்து அம்மா கூட ஃபோன் பேசுறது வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணேன். அந்த வந்து அம்மாவுக்கு தெரியவே தெரியாம அம்மாவை ஏமாத்தி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எப்ப எடுத்த அதை விட எனக்கு அதுக்கு வந்து ரியாக்ஷன் என்னன்னு கேட்போம். எனக்கு நான் ரியாக்ட் பண்றத காட்டிலும் ஒரு பொண்ணு ரியாக்ட் பண்ணியிருந்தா. வந்து அக்கா வர வர ரொம்ப நாட்டி ஆயிட்டு. அம்மா எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சும்மா பேசுறதுக்கு கூட அம்மாட்ட பெர்மிஷன் இல்லாம நீங்க இதுதான் என்னோட ஃபீட்பேக் கூட. அந்த ஃபீட்பேக் தான் உங்களுக்கு. ஆமா நான் சொல்றதா நினைச்சுக்கோ. ஓ மை காட், நான் கூட நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை நான் எல்லாம் பப்ளிக்கா கேட்டேன். சில சமயம் நான் யாரையாவது பத்தி ஒரு கமெண்ட் சொல்லிடுவேன்னு வச்சுக்கோ. சூப்பரா இருக்கும் போல. இப்போ அந்த ஃபீட்பேக் சொல்லியாச்சு. டெலிஃபோன் இது வந்து நான் ரொம்ப நாட்டின்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஓகே அடுத்தது சொல்லுங்க. வேற ஏதாவது? அதாவது இப்போ வந்து நீ ஒரு நாள் என்கிட்ட கேட்ட வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ். ஏன்னா இதுல வந்து என்னோடது வந்து நீ என்கிட்ட இது கேட்டின வீடியோ கேட்டீங்கன்னா அனுப்பி வைப்பேன். நான் வந்து இதை வந்து மெயின் பார்ட்டா இது பண்ண மாட்டேன் இல்லையா? எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு வீடியோலையும் நான் வந்து வாட்ச் பண்றது வந்து இது எங்க அக்கா வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. ஒன்னை விட உன் மகன் நல்லா பேசுறாங்க. இல்ல அதுக்காக சொல்லுங்க. அவங்க என்ன அர்த்தத்துல சொன்னாங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி. உன்கிட்ட வந்து பேசுறத வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு தயக்கம் இல்லாம நீ என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, நீ ரொம்ப சிறந்த இது பேசுறியா, உனக்கு முதல்ல எக்ஸாம் ஒரு ரெசிபிய பத்தி பேசணும்னா கூட இப்போ ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத போகும் உனக்கு என்ன தெரிஞ்சதோ அது கிளியரா எழுது அப்படின்னு சொல்லுவாங்களா மிஸ்ல. அது இப்ப நீ செய்யற அது வந்து இப்போ நீ ரொம்ப சிறந்த வசனம் பேசுற அப்படிங்கறத காட்டிலும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது தெளிவா சொல்ற. அது பத்தி பேசணும்னா கூட அது கரெக்டா சொல்ற. அதே மாதிரி சில எக்ஸ்பிரஷன் காட்டுற, அந்த மாதிரிலாம் காட்டுற. இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஷீத்தல் வந்து ரொம்ப சிமிட்டு. நான் இப்படி திரும்பி பார்த்தாலே காட்டும். நான் அந்த அளவுக்கு வந்து பெரிய ராட்சசி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஷீத்தல் வந்து அந்த மாதிரி சிமிட்டு. அவ வந்து இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து நிறைய அவ கல்யாணம் பண்ணியிருக்கிறா, பிள்ளைகளை வளர்த்துருக்கிறா, எல்லா எக்ஸ்போஷரும் ஆயிருக்கிறா. இருந்தா கூட இந்த சேனல் வந்தா பிறகு அவளுடைய வார்த்தையில வந்து ஒரு தடுமாற்றம் கிடையாது. ஒரு தெளிவு இருக்கு, ஒரு கான்பிடென்ட் இருக்கு. இதுதான் அம்மாவை ஓவர் கம் பண்ணணுங்கிற அந்த அந்த இது இருக்கு. ஒரு ஆதிக்க உணர்வு இருக்கு. அந்த அது தெரியுது, நல்லா தெரியுது. அம்மாவை ஜெயிக்கணுங்கிறது கிடையாது, டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுதானே, ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கு, ஒரு கான்பிடென்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். இதெல்லாம் நான் வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வந்து நான் சொல்லக்கூடாது. நீ வந்து இந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து என்ன நீ கேக்குறதுனால சரி. நான் வந்து இன்னொன்னு கேக்குறது வந்து இதுல நான் இப்ப நிறைய ஹெல்த் ரெசிபிஸ், லோ கேலரி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாமே பார்த்திருக்கீங்க இல்லையா? இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை சொல்லுங்க. எனக்கு நீ வந்து இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா வந்து இப்ப வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ற பத்தியா ஒரு எஃபர்ட் கொடுக்குறேன். இதை இப்படி எடுக்கணும், இதை இப்படி எடுக்கணும், டெய்லி ஒரு ரெசிபி கொடுப்போமா இல்ல நாளையும் சேர்ந்து மொத்தமா கொடுப்போமா அப்படின்னு நீ பிளான் பண்ற பத்தியா, அந்த பிளானிங் நல்லா இருக்கு.
ஏன்னா ரெசிபி வந்து நிறைய வந்து நம்ம சொல்லி கொடுத்ததுதான். அதேதான் மோஸ்ட்லி அதேதான். அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாத்தி இருப்போம், கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிருப்போம், கொஞ்சம் வந்து வேற காய் ஆட் பண்ணுவோம், ஆல்மண்ட் நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சேர்த்திருப்போம். இந்த மாதிரி எது நல்லதுன்னு இப்ப நம்ம படிக்கிறோமோ அதெல்லாம் சேர்த்து குறைச்சி அப்படின்னு நம்ம செஞ்சிருப்போம். மற்றபடி வந்து நம்ம சொல்லி கொடுத்ததுதான் அது இருக்கு. நம்ம கரண்டி பிடிக்க சொல்லி கொடுத்ததுனாலதான் அது வருது. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து வெயிட் லாசிங் டயட்டு அப்படின்னு ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து உட்கார்ந்து யோசிக்கணும். இது வந்து அப்ப அம்மா ஒண்ணுமே இதுல பங்கே கிடையாதா அப்படின்னு கேட்டா நான் வந்து நிறைய ஃபுல்லா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நம்ம போற போக்குல பேசிக்கிட்டே போவோம். அதுல வந்து நீ பிடிச்சது உட்கார்ந்து அதை பிளான் பண்ணி இதை இப்படி அம்மா வந்து அப்படியே கேஷுவலா பேசுறத நான் பிடிச்சுக்குவேன். ஆமா, அந்த பிடிச்சிட்டு அதை நான் டெவலப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உட்கார்ந்து அந்த பிளானிங் நல்லா இருக்கு. அந்த பிளானிங் நல்லா இருக்கு. இது நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சு கொடுத்துருந்தோம்னா நல்ல பெரிய எக்ஸிக்யூட்டிவா வந்துருப்போம். சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் வந்து ஒரு வளர்ந்துக்கிட்டு வருது. நான் வந்து மெயினா வந்து அம்மாட்ட எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கேட்டதுக்கு ரீசன் வந்து அம்மா அன்னைக்கு வந்து நான் பிக்கிள்ட் ஆனியன் அம்மாக்கு கொடுத்தேன். அது நல்லா சூப்பரா இருந்தது, எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் வரல, இப்ப சொல்றதுக்கு வந்து ஞாபகம் வரல. பட் எனக்கு வந்து ஒரு இது போடும் போதும் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வர்ற, நல்லா ரிஃபைண்ட் ஆயிட்டு வர்ற அப்படின்னு தெரியுது. பரவாயில்ல, நம்ம நல்லா தான் வளர்த்துருக்கோம் அப்படின்னு அந்த க்ரௌடே எனக்கே மாட்டிக்கிட்டு. ஆமா, இது வந்து அத நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்கு. அதாவது எங்க பெரியம்மா சொன்ன மாதிரி இது ஏன் சேனலு, அம்மா எங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அம்மா வந்து அவங்க வீட்டுல இருக்காங்க. சோ அவளுக்கு வந்து ஒரு இது வச்சிருக்கிறா. அதாவது சிவகாசி சமையல்ங்கிறது வந்து ட்ரெடிஷனல் கலந்தது வந்து அதுல ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அம்மா வந்தா அது எடுக்கிறது வந்து சிவகாசி சமையல்ல போட்டுடலாம், நம்மளா எடுத்தோம்னா எக்ஸ்பிரஸ்ல போடலாம் அப்படின்னு அவ வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கிறாரு. இதுல வந்து தப்பு கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் ரெண்டு சேனலுமே நான் என் சேனல் தான் நான் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் உண்மை, உண்மையுமே. அதனால வந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவா சேனல் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னு கொஞ்சம் திக்கிட்டு இருக்கும். அவா சேனல் அப்படின்னா கூட அதுதான உண்மையும் கூட. அதனால இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அம்மா வந்து எக்ஸ்பிரஸ் சேனலை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இது வந்து பெரிய நான் பிளான் பண்ணிலாம் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல வந்து எங்க வீடு கெட் டுகெதர் எல்லாம் போனோம்னா என்னைய வந்து பிரைமா வச்சு பேசுவாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம். பெரியமா பெரியமான்னு சொல்றதும், சித்தின்னு சொல்றதும், அத்தைன்னு சொல்றதும், நம்மகிட்ட கேள்வி கேட்கறதும் டவுட். இப்ப எல்லாம் இவ்வளவுதான் கேட்கு. எனக்கு நேரா வாட்ஸ்அப்லயே போன் பண்ணிடுறாங்க. அக்கா அக்கா அக்கான்னு வாங்கியிருக்கேன், இது எப்படி பண்றது? நிறைய பேருக்கு வந்து இது நோ ஃபயர் குக்கிங் அந்த இதுக்கு ரெசிபிஸ் கேட்டிருக்காங்க. யாரும் அவாபி கேட்ட அவதான் நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ அதனால அந்த அந்த இது அம்மா வந்து அவங்களோட பேட்டர்னை வந்து எனக்கு பாஸ் பண்றாங்க. அவ்வளவுதான், ரிலே ரேஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நீ குக்கிங்ல வந்து இது பண்ணும் இன்ட்ரெஸ்ட் அதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதே மாதிரி ஒரு 10 வீடியோக்கு ஒரு வீடியோவாவது டெய்லரிங் இதுல அதுக்கு வந்து பாக்குறாங்க. பார்க்கல அப்படின்னா கூட இல்ல அது பாக்குறாங்க பார்க்கலன்றதுக்கு இல்லம்மா. என்னன்னா எனக்கு வந்து நான் ஒண்ணுமே இல்லை, நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் தைக்கிற ஆங்கிள் வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன். அந்த நான் உட்கார போகும்போது எனக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து லேசா நவன் இருக்கு, வேற எங்கேயோ ஃபுல்லா ரெக்கார்ட் இருக்கு. நான் தச்சும் முடிச்சுட்டேன். நான் எனக்கு வந்து அப்படியே மூட் அவுட் ஆகி ரீஷூட் பண்ணணும். நான் ரீஷூட் பண்ணோம்னா நான் முழுசா துணி வெட்டணும், எல்லாம் பண்ணணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பார்க்கலாம் அது எப்படி வருதுன்றத பார்ப்போம். நான் எனக்கு இன்னொன்று இது வந்து குக்கிங்னா ஈஸியாக அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அங்கே இப்படி பார்த்துக்கிட்டே நான் குக் பண்ணி முடிச்சிடுறேன்னா
அதனால தான் சூயிங் வீடியோ எடுக்க முடியல. அம்மாவும் சொல்லிட்டாங்கல்ல, அதனால கண்டிப்பாக எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து நமக்கிட்ட இருக்கிற திறமையை வந்து விடக்கூடாது. குக்கிங் வந்து நமக்கு எல்லாருக்கும் வர்றதுதான், ஈஸியாக வர்றது. திறமை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டு செஞ்சோம்னா சரியாக இருக்கும். பட் டெய்லரிங்கிறது அப்படி கிடையாது. எனக்கு வந்து டெய்லரிங்ல ஊசியில நூறு கோக்க மட்டும்தான் தெரியும். இப்போ அது கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருந்தா கூட சிலர் வந்து இந்த பேக் தைக்கிறதெல்லாம் காமிப்பாங்க. எனக்கு மட்டும் விஷயம் இருந்தா இப்போ கட் பண்ணி உடனே தைக்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அதனால ட்ரை. நான் வந்து இப்போ சந்தியா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஜென்ரல் ஒரு கேஷுவல் டாக்கிங் அம்மா கூட. சரியா, இது வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்களும் கொஞ்சம் நேரம் கேஷுவல் டாக் போடுங்க உங்கள் அம்மா கூட. ஓகே, பாய். ஹாய், ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் ஒன்று சொல்ல நாங்கள் மறந்துட்டோம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த வாரத்துல இருந்து தினம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. என்ன வீடியோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் விமென் ஸ்பெஷல். அந்த இது வந்து அந்த சீரீஸ் வந்து நான் எடுத்திருந்தேன், ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக எடுத்திருந்தேன். தினம் ஒன்றா எடுத்திருந்தேன். ஆனால் அது வந்து எடிட்டுக்கு வரும்போது 1 hour and 10 minutes வீடியோவாக ரொம்ப லென்த்தியாக இருந்தது. அப்போ நானெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போது நான் வந்து ஒரு போல் வேற போட்டிருந்தேன். கம்யூனிட்டி பேஜில் வந்து ஒரு போல் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து தினம் ஒரு வீடியோ போடவா இல்லைன்னா ஃபுல் லென்த் வீடியோவாக போடட்டான்னு. ஒரு 90% பீப்புள் வந்து தினம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால மண்டேலேருந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா, மண்டேலேருந்து தினம் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் விமென் ஸ்பெஷல் வந்து வரப்போகுது. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் அடுத்த நாளுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் செஞ்சு ரெடியாக வச்சுக்க முடியும், இல்லை வாங்கி ரெடியாக வச்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் வரப்போகுது, விமென் ஸ்பெஷல். சரியா, காலையில் லேடிஸ் வந்து எவ்வளவு மேனேஜ் பண்ணி ஈஸியாகவும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் இந்த ட்ரையல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. 5 நாள் ரெசிபிஸும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். மண்டேலேருந்து, அதாவது 6ஆம் தேதியிலேருந்து மே 6th மே 10th வரைக்கும் உங்களுக்கு தினம் ஒவ்வொரு வீடியோ வரப்போகுது. அதே மாதிரி லாஸ்ட் டே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஐம் வெரி ஈகர் டு மீட் யூ எவ்ரி டே. ஓகே, அடுத்த வாரத்துலேருந்து தினம் உங்களை மீட் பண்ண போகிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.